பேக் டு அவர் சேனல். நான் கீதா. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் தான் இது. அதாவது வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், நம்ம ஊரில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை பர்த்டேவாக இருக்கட்டும், ஆக்சுவலாக ரொம்ப எல்லாருமே பார்த்தோம்னா இந்த விஷயத்த வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா இந்த இது ஐயோ அது பேரே வர மாட்டேங்குது, அது மருதாணின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மருதாணி வைப்போம்ல, இப்போ நான் கோன்னு பேசிட்டே இருக்கவும் எனக்கு அந்த மருதாணி ரொம்ப டக்குன்னு வரல. நம்ம மருதாணி வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மருதாணி நம்ம ஊர் சைடில் வைக்கிறது வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இந்த கோன் வந்து மெஹந்தி வைப்பாங்க. அது வந்து மெஹந்தி வைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைமில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து நல்லா வைக்கிறாங்களோ அவங்க, இப்போ காலேஜ் படிச்சவங்களாலும் சரி, இல்லை வீட்டு பக்கம் யாராவது ஒருத்தர் நல்லா வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஃபெஸ்டிவல் வந்தால் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் போய் எல்லாம் லைனாக உட்காந்துப்போம். இந்த மாதிரி எனக்கும் வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெடிமேட் மெஹந்தி ஸ்டிக்கர் வந்திருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஒரு மாதிரி லப்பர்ல வந்து நம்ம எடுத்து அப்படியே வச்சு பண்றதை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஹந்தி ஸ்டிக்கர் ஆக்சுவலாக இது வந்து ரெடிமேடாக அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வந்து டிசைன் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கையில் ஒட்டி அது மேலே மெஹந்தியை வந்து கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி அதை அப்படியே பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. இதை இன்னைக்கு தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட லைவாக காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இதை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மெஹந்தி செவக்கும். இல்லைன்னா செவக்கவே செவக்காது. நான் க்ரீன் தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் க்ரீன் எனக்கு இங்கே கிடைக்கல நான் போன ஷாப்பில் அந்த டைமில். அதனால் நான் ரெட்டு வாங்கியிருக்கேன். நம்ம இப்போ அதை வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கரில் எனக்கு எது வேணும்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோட கைக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து என்னோட கைக்கு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால இது வந்து நான் உங்களுக்கு தெரியாது சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி இதை கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஷேப்பாக தான் கட் பண்ணோம் அப்படின்லாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உள்ளர 3 லேயர் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அடியில் இந்த ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம கையில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து எந்த மாதிரி பிளேஸில் வந்து அது வேணும் அப்படின்றது, எப்படி இந்த ஷேப் வேணுமா, இல்லை இப்படி வேணுமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணுமான்றது நாம் தான் டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கரை வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டால் தான் வரும் நினைக்கிறேன். சக்சஸ். மெதுவாக எடு. எஸ் இதுதான் என்னோட பிரச்சனை. ஓவராக ஆர்வம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, இதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம கையில் வந்து இப்படி ஒரு ஸ்டிக்கர் வந்து பிளாக் கலரில் ஒட்டி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்கவும். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம மெஹந்தியை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கும்போது இது வந்து புதுசாக பார்த்து வாங்குங்க. பழைய ஸ்டாக் வாங்க வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒழுங்காக நமக்கு ஒட்டாது. நீங்கள் வாங்கும்போது வந்து புதுசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஒன்று மெயின். இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தியை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் வருதான்னு சொல்லிட்டு. பட் சூப்பராகவே வருது. இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே மெஹந்தியை வந்து இது பார்த்த உடனே பயப்படுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போ போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ அதை வந்து பீல் பண்ணி எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டுருக்கு.
சூப்பராக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, உங்களை பார்த்தாவே தெரியும். இது வந்து நம்ம வைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக என்ன மாதிரி ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக வச்சிங்கன்னா இன்னமும் சூப்பராக வரும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ஆஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நானாக பண்ணது தான். இதெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் மேலே தப்பு சொல்லவே முடியாது. இதெல்லாம் நானாக பண்ணது தான். இந்த இடமும் வந்து நான் வந்து ஒழுங்காக கை வச்சு அந்த மெஹந்தி வச்சதுக்கு அப்புறம் கை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் இப்படி எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்ததுனால இப்படி ஆயிருக்கு. பட் ஓவராலாக லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. வச்சோமா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மெஹந்தி ஆச்சா ஒரு ஃபங்க்ஷனு அட்டன் பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த விரலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எந்த இடத்துல வேணும், இப்போ இந்த இடத்துல வேணும்னா இந்த விரலில் கட் பண்ணி இது ஒட்டி அதே மாதிரி மெஹந்தியை வைக்கணும். இந்த மாதிரி வேறு டிசைன் வந்து இந்த டிசைன் கட் பண்ணி நம்ம வேறு எங்கேயாவது வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வைக்கணுமோ வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேறு யாருன்னா கூப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக டவுட்லாம் தேவையே இல்லை. இது பெருசாக நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்டிக்கரை வாங்குகிறோம், பேஸ்ட் பண்ணுறோம், அது மேலே மெஹந்தியை வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து வாஷ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இப்படி சூப்பராக வரும். அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் கிடைக்கிறது மருதாணி வச்சா நிறைய நாளைக்கு வரும். மருதாணி ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு இங்கே அதை ட்ரை பண்ணி பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னும் நிறையா இங்கெல்லாம் நான் வைக்க போகிறேன். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த சும்மா ட்ரை பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சும்மா ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஏதாவது வெளியில் போகணும், இந்த மாதிரி நம்ம வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.